12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னம்னா வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இல்லை, நீங்கள் சென்டம்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் 100% எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவேன். இது உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா என்னுடைய ஜிபே நம்பர் 8072021998 மேலே கொடுத்துருக்க இந்த நம்பர். இதுக்கு ஜிபே பண்ணிட்டு 150 ஜிபே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கொடுக்குற மெட்டீரியல் 100% நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கானது. இதோட சேர்த்து என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு புக்கின் சைட்லேருந்து ஒன் வேர்டு என்ன கேட்குறாங்க, 2 மார்க் கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுவும் கொஸ்டின் வித் ஆன்சரோ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மேலே எல்லாமே இந்த மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஒன் வேர்டு இருக்கும், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த 7 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் நமக்கு 100% எக்ஸாமில் வரக்கூடியதோ அதை ஃபஸ்ட்டில் கொடுத்து மீதம் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியை பின்னால் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்கள் 7 2 மார்க் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இது பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் 100% எக்ஸாமில் வரும். நம் மாநிலம் வளர்ச்சியால். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை, இந்த 5 தான். அடிஷனலாக புக்கில் இல்லாத ஒன்று கேட்பாங்களா அப்படின்னம்னா 100% வாய்ப்பே கிடையாது. இதில் ஒன்று கேட்பாங்க. 2வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ, நிலத்தை கலரணும்டா அப்போ தான் வகறு நிறையும், அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதான இந்த 6 பயிற்சியில் ஒன்று கேட்பாங்க. புரியுங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு வேளை கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி இல்லை, 100% உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும் இந்த 3 2 மார்க்குமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கபிலன் திறமையானவன் என்று, இது உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், இல்லைன்னா 4 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஏற்கனவே 3 2 மார்க் 100% கேட்கக்கூடியது சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பயிற்சி, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடியது 100%. இது 5ல் 1 கேட்பாங்க. புரியுங்களா? இது இதோட 4 2 மார்க் ஆச்சு. நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7க்கு இதோட 4 2 மார்க் ஆச்சு. பேலன்ஸ் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வினா அமைப்பில் கேட்பாங்க. அந்த வினா அமைப்பில் இருக்கக்கூடியது கீழே கொடுத்துருக்கேன். முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், தொடர் உணர்த்தும் பொருள், தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, உவமை தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. இந்த 3ல் 1 கேட்பாங்க. நீங்கள் 5வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. 6வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சிருக்கணும். 7வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த தலை தலை தலை, கலை கலை கலை, அலை அலை அலை, இதில் ஒரு பயிற்சி கேட்பாங்க. புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. 9மே இதுதான் கேட்பாங்க. ஏன்னா 9 கொடுத்து தான் உங்களை 7 எழுத சொல்கிறாங்க. அந்த 9மே என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது 100% எக்ஸாமில் வரக்கூடியது என்னால் சொல்ல முடியும். இது உங்களுக்கு 7வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. வரிசையாகவே அலைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்தது நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் செயல் அட்டன் பண்ணுறதுக்கு கவிஞர் சிற்பி எவற்றை வேந்துவாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி, வசனம் கவிதை வேறுபாடு தருக, கழிவிழா ஒளிவிழா, தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்தில் வளர்தளமோங்கு கந்தவேளை, ஒருமுக எழினி பொறுமுக எழினி. நமக்கு புக்கின் சைடில் இருந்து கேட்கக்கூடியது அப்படின்னம்னா நமக்கு யாழினுடைய வகைகள் யாவை அப்படிங்கிறது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. பேரியால், மகரையால், சடோகையால், செங்கோட்டியால் அப்படிங்கிறது இந்த 4 யாழினுடைய பெயர்கள் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி எழுத்தாணிகளுடைய வகைகள் கேட்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உரைநடை பகுதியில் எழுத்தாணிகள் 3, அந்த 3னுடைய பேர் நம்ம எழுதியிருக்கணும். அந்த 19லேருந்து 21 வரைக்கும் நீங்கள் உரைநடையில் அட்டன் பண்ணுறதுக்கு படிச்சிருக்க வேண்டியது நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் இயல் 1, அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு, ஆளுக்கு ஒரு மரபோம் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்பு கூற வேண்டும். இதெல்லாம் வருமா அப்படின்னம்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு புக் பேக். அது போக புக்கின் சைட்லேருந்து நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதுவும் உங்களுக்கு சேர்த்தே கொடுத்துருக்கேன் அந்த மெட்டீரியலில். அதனால் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. 4 மார்க் கொஸ்டினில் செய்யில் அட்டன் பண்ணுறதுக்கு ஏங்கொழி நெருங்கியாலத்து இருளகற்றம், இடம் சுட்டி பொருள் விளக்கம், வருபவை எவராயினும் நன்றி செலுத்து, இடம் சுட்டி பொருள் விளக்கம், வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நாட்டியரம்பியினுடைய அமைப்பு, ஜடாயுவை தந்தையாக ஏற்று ராமநாட்டிய கடமை, எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்று, அப்படி இல்லை அப்படின்னம்னா அதிசய மலரி பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ் நிதி. இந்த 2ல் 1 இந்த வருஷம் 100% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 4 மார்க்குக்கு இது 2ல் 1 கண்டிப்பாக கேட்டுருவாங்க.
திருக்குறள் நடுவினா இந்த வட்டம் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதனை குறள் வழி நின்று விளக்குக. இது ஒன்று வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உரைநடை பகுதியில் அப்போ 4 மார்க் கொஸ்டின். சங்க காலத்தில் ஒளிக்காலம் இயல் 1ல் இருக்கக்கூடியது. பேரிடர் மேலாண்மை விளக்கம் இயல் 2. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எடுத்துரைக்க இயல் 8ல் இருக்கிறது. இயல் 8ல் இருக்கிறது எதுக்காக 4வது கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது இந்த வருஷம் 100% எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறனால உங்களுக்கு 4வது வச்சு கொடுத்துருக்கேன். அடுத்தது இயல் 2ல் இருக்கக்கூடிய மழை வெள்ள பாதுகாப்பு இயல் 8 மேலே கொடுத்து இயல் 2 வந்து உங்களுக்கு 5வது கொடுத்துருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா பேரிடர் மேலாண்மை விளக்கம் தருக இல்லைனா மழை வெள்ள பாதுகாப்பத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை. இது வந்து நமக்கு ஜென்ரல் கொஸ்டின் அப்படிங்கிறனால என்ன தலைப்பில் 4 பாயிண்ட் எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடுக. லாஸ்ட் 2 இயர்ஸாக நமக்கு சென்னை பாடத்தில் கேட்கல, அதனால் இந்த வருஷம் கேட்கலாம். இதை ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு எப்பயுமே நான் சொல்லக்கூடிய 3 சூஸ் பண்ணிங்கன்னா 4 மார்க் கொஞ்சம் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். அணி இலக்கணம் கொஸ்டின் நம்பர் 39 சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது 2 அணி. பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, ஏகதேச உருவ அணியை சான்றுடன் விளக்குக. 3வது பார்த்தீங்க அப்படின்னா நிரல் நிறை அணி படிச்சுக்கோங்க. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா 39ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். 40ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு திணைத்துறை ஒருவேளை நான் கொடுக்க இந்த 3 கேட்கல அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதனால் நீங்கள் 40ஆம் நம்பரில் எப்பயுமே நயம் பாராட்டல் 40 இல்லைன்னா 41ல் கேட்பாங்க. அந்த நயம் பாராட்டல் வந்து எப்படி எழுதுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 41ல் உங்களுக்கு இந்த பழமொழி விளக்கம் வாழ்க்கை நிகழ்வு கேட்பாங்க. ஒரு 10 பழமொழி இருக்குது நம்முடைய புக்கில். 10க்குமே நான் வந்து சுருக்கமான உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு கதை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னம்னா நான் கொடுத்துருக்க இந்த தமிழாக்கம் மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 42 உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை நான் மேலேயே ஒரு மொழித்திறன் பயிற்சி கபிலன் திறமையானவன் என்று குமரன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. குமரனுக்கு தெரியும்னு எழுதுறோம் இல்லையா, அந்த பயிற்சி கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக 3வது 4 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 44ஆம் நம்பர் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 4 கேள்வி மட்டும். செய்நன்றி எறிதல், வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக இந்த ஒரு நெடுவினா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வழிவரித்துரைக்க இது 1. 3வது அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் வள்ளுவம் வழி நின்று விரும்புக 3வது. 4வது திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் 4வது. 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி 3 கொடுத்துருப்பேன். கவிதையின் நடையை கட்டளைக்கும் அழகியல் கூறுகள் இயல் 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு 2வது. 3வது நெடுவினா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக. 4வது கேள்வி உங்களுக்கு அதிலேயே நிர்வாக மேலாண்மை இயல் 8ல் இருக்கக்கூடிய நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் 100% இந்த கேள்வி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் 8 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 45ல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணைப்பாட கதையில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது பாரதியின் கடிதம் ஒன்று நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 6 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறனால உங்களுக்கு 6 மார்க் ஃபுல்லாக வாங்குற மாதிரி தான் நான் டைப் பண்ணியிருப்பேன். 2வது உரிமை தாகம் சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை எழுதி முடிக்கன்னு கொடுத்துருப்பாங்க. 3வது மகாநடிகரை கண்ட பாலச்சந்திரனுடைய மன ஓட்டம். 4வது நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா உங்களுக்கு புகழூர் கல்வெட்டு அது வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு துணை புரிகின்றது என்பதை விளக்கு. மனப்பாட பாடல் இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மனப்பாட பாடல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு மனப்பாட பாடல் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மார்க் பண்ணியே கொடுக்குறேன். நமக்கு 12th பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் எதிர் சாய்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே படித்தா தான் அட்டன் பண்ண வேண்டிய ஒன்று அட்டன் பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் நமக்கு கேட்கக்கூடியதில் ரிப்பீட்டட் எது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அது வந்து உங்களுக்கு நான் PDF உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அதையும் சேர்த்தே மார்க் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.